ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒன்றித்திருங்கள், இறைவனோடும் கிறிஸ்துவோடும் தூய ஆவியானவரோடும் ஒன்றித்திருந்தால் இந்த உலகம் உங்கள் கையில். கிறிஸ்து விட்டு விலகி நின்றால் உங்கள் நம்பிக்கையில் குறைவு உண்டு என்று நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் என்ன நேர்ந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தரின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவு ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. நாம் செய்த குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதிரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம்மடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவநம்பிக்கை எனும் இருளிலிருந்து நீர் விடுவித்த அவர்கள் உமது உண்மை எனும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருப்பார்களாக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யூதாவியிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோரிடமிடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் அந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா, சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து, அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122 பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க
ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. மகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போம். மகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போம். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இந்த யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 1-8 திராட்சை கொடி உவமை அடிக்கடி முறையுரைகள் கேட்டிருக்கிற ஒரு உவமை. இதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக முதலில் யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இயேசு 3 ஆண்டுகள்
சீடர்களை அழைத்து அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பணிக்கு அனுப்பி மீண்டுமாய் தன்னோடு இணைத்து வைத்து தான் பிரிகின்ற காலம் வருகிற பொழுது இந்த திராட்சை பழ கொடியினுடைய உவமையை அவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? பாஸ்கா பெருவிழாவை பற்றி பேசுகிறார். அந்த பாஸ்கா பெருவிழாவிலே இயேசு சுடைய பாதங்களை கழுவுகிறார். காட்டி கொடுப்பவனை பற்றி பேசுகிறார். தூய பேதுரு மறுதலிப்பார் என்பதை சுட்டி காட்டுகிறார். அன்பின் கட்டளையை கொடுக்கிறார். அதிகாரம் 14 சீடர்கள் தன்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது, நம்பிக்கையான ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை எச்சரிப்பதாகவும் செய்கிறார். அவர்களை ஒன்றித்து இருக்க வேண்டும், என்ன நேர்ந்தாலும் என்னோடு இருங்கள், இணைந்திருங்கள் என்பதை இந்த அதிகாரங்களிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைத்தவளாக ஒரு மலையிலிருந்து கீழே இறங்குகிறாள். அந்த குழந்தை ஒரு குரங்கு தன்னுடைய குட்டியை எப்படி கட்டிப்பிடித்து இறுகி வந்து கொண்டு இருக்கிறதோ அப்படி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓரிடத்திலே குழந்தை தன் தாயை விட்டு அந்த இடத்தை பார்த்தவுடனே கையை விட்டு விடுகிறது, கீழே விழுந்து விடுகிறது. விழுந்தால் குழந்தைக்கு காயம் ஏற்படுகிறது. தாயை விட்டு பிளக்கிற பொழுது, உதறி தள்ளுகிற பொழுது அங்கே காயம் ஏற்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் நடந்த நிகழ்வு. வட இந்தியாவில் ஒரு டேம், அணைக்கட்டு, அதற்குள்ளே சுற்றுலா சென்ற ஒரு படகு. அந்த படகுல நிறைய பேர் இருந்தார்கள். சுற்றுலாவிலே அந்த தண்ணீருக்குள் அழகாக அவர்கள் ரசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று அந்த படகிலே ஓட்டை விழுகிறது. ஓட்டை விழுந்தவுடன் அவர்கள் நீரை மிதக்கக்கூடிய ஜாக்கெட் கொடுக்கப்படுகிறது. அதிலே பலரும் மிதக்கிறார்கள், பலரும் தப்பிக்கிறார்கள். அங்கே ஒரு நிகழ்வு இந்த உலகத்தையே உலுக்கியது. ஒரு தாயானவள் தன் குழந்தையை கட்டி அரவணைத்தவளாக இறந்திருக்கிறாள். தன் குழந்தையை விட்டுவிட்டால், குழந்தை இந்த நீரில் இறந்தால் எங்கு கிடப்பாள் என்று நினைத்தாளா? எப்படியாவது என் குழந்தையை நான் காப்பாற்றி விடுவேன் என்பதால் அந்த குழந்தையும் தன்மேல் சுமந்து மார்பிலே சுமந்தவாறு அங்கே இரண்டுவரும் இறந்து போகிறார்கள். கிறிஸ்துவோடு இருந்தால் நீங்கள் இறந்தாலும் விண்ணகத்திலே நிலைத்திருப்பீர்கள். அதற்கு இந்த உதாரணம். கடவுளுடைய அன்பு தாயின் அன்பை போன்றது. இந்த அன்பிலை நிலைத்திருக்கிற பொழுது அங்கே ஒவ்வொருவரும் பல நிலைகளிலே நாம் இருக்கிறோம். இந்த திராட்சை செடியினுடைய உவமையை நாம் பார்க்கிற பொழுது தந்தை தான் தோட்டக்காரர், கடவுள்தான் தோட்டக்காரர். அவர் யாரை வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் நடுவார். அதை நட்டுவிட்டு அதை இரண்டு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஒன்று, அதை களை எடுப்பது போல திராட்சை கொடி. நீங்கள் தேனி மாவட்டம் போனீங்கன்னா குமுளிக்கு போகிற வழியிலும் சரி, அந்த பகுதிகளிலும் சரி திராட்சை தோட்டங்கள் இருக்கும். அந்த பழ நிறைவுற்ற பிறகு அந்த கனிகளை பறித்து எடுத்த பிறகு அங்கே கிளைகளை கழித்து விடுவார்கள். கொடி மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் மீண்டும் பலன் கொடுப்பதற்காக. சில நேரங்களிலே சிலவை காய்ந்து போயிருக்கும், அவர்களை வெட்டி எரித்து விடுவார்கள். நீங்கள் இத்தாலிக்கு போனீங்கன்னா இத்தாலியிலே உயர்ந்த ரகமான திராட்சை ரசம் ஃப்ளாரன்ஸ் மாகாணத்தில் தான் கிடைக்கிறது. அங்கே இத்தாலியிலே அது கொடியாக இருக்காது, செடி போல இருக்கும், சின்ன சின்ன செடியாக தான் இருக்கும். அதை ஒவ்வொரு தடவையும் வெட்டி விடுவார்கள். அந்த செடியை வெட்டி விடுவார்கள், கவாத்தும்பாங்க, அதை வெட்டி விடுவாங்க. அப்பொழுது அதிகமான திராட்சை பழங்கள் அதில் காய்க்கும். உலகிலே சுவையான திராட்சை பழம் அங்குதான் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது C.N. லெவிஸ் சொல்லுகிறார், நம்மை அவர் தனித்து விடப்பட்டால் நாம் தூய்மையற்றவராக இருப்போம். நம்மை கிறிஸ்துவோடும் இறைவனோடும் நாம் இல்லாமல் தனிமையாக இருந்தால் நாம் தூய்மையற்றவராக மாறிவிடுவோம். நம்மை காயப்படுத்தினாலும், நம்மை தரித்து விரும்பினாலும்
அவர் இவற்றை செய்வது நம்மை குணப்படுத்தவே என்று C.S. லெவிஸ் என்பவர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது, அந்த கிறிஸ்துவோடு அந்த திராட்சை செடியோடு கொடிகளும் கிளைகளும் இணைந்திருப்பது போல நாம் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. அது நம்முடைய வாழ்வினுடைய நிறைவு அல்ல, பலன் தர வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து என்னோடு இணைந்திருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது இயந்திரமயம் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருவதோ அல்லது கடவுளுக்கு வழியிலே ஜெபிப்பதோ அவரோடு இணைந்து வாசகங்கள் வாசிப்பதோ நற்செய்தி வாசித்து பார்ப்பதோ அது ஒரு இயந்திரம் அல்ல. நீ காலை எந்திரிச்சோம்னா கோயிலுக்கு போகணும், சாயங்காலம் போனால் ஜெபமாலைக்கு போகணும், அப்படிலாம் இல்லை. அவையெல்லாம் கிறிஸ்துவின் உறவிலே இணைத்து வைக்கக்கூடியது. ஒவ்வொரு நாளும் நீ ஆலயத்திற்கு வருகிற பொழுது நீ கிறிஸ்துவோடு இருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தையில் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் தருவேன் என்று சொல்கிறார். அதுதான் வாழ்க்கை. நாம் அவரோடு இணைந்து அவருடைய வார்த்தையை நம்பிதான் இங்கு வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருகிறது, குணமளிப்பதை தருகிறது. இல்லை என்றால் நாமெல்லாம் எரிக்கப்படுவோம். இயேசுவோடு இருந்த 12 சீடர்களில் ஒருவர் இயேசுவை காட்டிக் கொடுத்தார். அவர் தனித்து விடப்பட்டார். 11 பேர் இருந்தார்கள். அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு அந்த உறுதியூட்டி அவர்களை நம்பிக்கைப்படுத்தி அவர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்புகிறாரே, அவர்கள் 11 பேருமே கிறிஸ்துவோடு திராட்சை செடியும் கொடியுமாக அங்கே இணைந்து இருந்தவர்கள். அது மட்டுமல்ல, இதை எப்பொழுது அறுவடை செய்ய முடியும் என்றால், நீங்கள் இயேசுவோடும் தந்தையும் இருந்தால் உங்கள் ஜெபங்கள் உங்களை மாற்றும். நீங்கள் கேட்பதெல்லாம் தருகிறார். எனவே இது நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி என்று இந்நற்செய்தி வாசகத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த மகிழ்ச்சி நம்மிலே நிறைவடைவதோடு தந்தையிலே நிறைவடையும் என்று இன்றைய வாசகம் சொல்லுகிறது. இறந்த கிளைகளை நாம் எரிக்கிறோம். இயேசுவை நம்புங்கள். கனிதறிய கூட வெற்றி எரிகிறார். கடவுளை நம்புங்கள். இயேசுவோடு இணைந்திருந்தால் நீங்கள் பலன் தருவீர்கள். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தது போல இயேசு நமக்கு கனிகள் தந்தாலும் பெற்றுக்கொண்டாலும் அதிலே ஒரு சிறிய வேறுபாடு உண்டு. யூதர்களுக்கும் பிற இனத்தவரும் கிறிஸ்துவலாக மாறுகிற பொழுது அங்கே வேறுபாடு காட்டுகிறார்கள். விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது தூய பேதுருக்கு அழகான ஒரு காட்சி காட்டப்படுகிறது. திருத்தூதர் பணி 11ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு அழகான நிகழ்வு அங்கே பேதுருக்கு காட்டப்படுகிறது. ஒரு பெரிய பாய்மர படகுடைய அந்த பாய் அது வானத்திலிருந்து 4 முனையிலும் கட்டப்பட்டு கீழே இறக்கப்படுகிறது. அதிலே அழகாக சொல்லப்படுகிறது, தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விழா ஆகியவற்றை கண்டேன். பேது எழுந்திடு, இவற்றை கொண்டு சாப்பிடு எனும் ஒரு குரல் ஒலிப்பதை கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லை என்றான். 2ஆம் முறையும் மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்திற்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்று வாசிக்கப்படுகிற பொழுது அங்கே யூதர்கள் வேற்றினத்தார் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருமே ஒரே இனத்தவர். நான் கிறிஸ்தவன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்பதை விட மற்றவரோடு கொண்டிருக்கிற அன்பின் உறவு, இறைவனோடு ஒன்றித்து கிறிஸ்துவோடு இணைந்து தூய ஆவியானுடைய அருளோடு வாழ்ந்து பிற இனத்தவர், பிற மதத்தவர், பிற மொழியினர் எல்லோரோடும் நீ இணைந்து வாழுகிற பொழுது உனக்கு பலன் தருகிற விண்ணக பரிசு நிலைவாழ்வு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். இதை
எனதெல்லாம் உனதன்றோ உனதுருவாக உவந்தளித்தே எனதெல்லாம் உனதன்றோ உனதுருவாக உவந்தளித்தே ஏவாய் என்னை ஏற்பாய் உன் கரங்களில் என்னை பலியாக ஏற்பாய் என்னை ஏற்பாய் உன் கரங்களில் என்னை பலியாக. சகோதர சகோதரிகளே, நாமனை ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லாம் பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, ஏக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வுப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மகுப்பு கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவ இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அருகில் உள்ளவிட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். அவரோடு இணைந்திருக்க நமக்காக தன்னையே பலியாக்கி இதோ நமக்கு பிரசன்னப்படுத்தி தன்னையே நமக்கு கொடுத்திருக்கிறார். இவருடைய விருந்து செம்மறியின் விருந்து. இவருடைய பள்ளியில் நாமெல்லாம் வாழ இங்கு வந்திருக்கிறோம். விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தம்பி காத்து நிலை வாழ்வுகளுக்கு செல்லும். நிறைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், இறையானையும்
பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. ஐந்து அப்பம் 2 மீனை அதிசயமாய் பருக செய்து பகிர்ந்தளித்து பசி தீர்த்தாரே. ஐந்து அப்பம் 2 மீனை அதிசயமாய் பருக செய்து பகிர்ந்தளித்து பசி தீர்த்தாரே. ஓருடனாய் மாற திருக்கிண்ணம் நாம் பகிர்வோம், ஓர் குடமாய் வாழ வேற்றுமைகள் களைவோம், மனித மலர அன்பில் வாழுவோம், மனித மலர அன்பில் வாழுவோம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நன்றியோடு மன்றாடுவோம். அன்பின் ஊற்றே ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சி காண உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
புனித ஆரோக்கிய அன்னை முன் மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய மாதாவின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.